சரி ரைட் பாரு. The fluid nature of the membrane is also important from the point of view of functions like cell growth, formation of intercellular junction, secretion, endocytosis, cell division. என்ன சொல்றாங்க, அந்த லிப்பிட் வந்து உங்களுக்கு எப்படி இருக்குது, fluid மாதிரி திரவம் மாதிரி இருக்கிறது வேற எது எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது அப்படின்னா, செல் growth, செல்லு நல்லா வளருது. செல் வளருதுன்னா என்ன, உள்ள இருக்கக்கூடிய புரோட்டோபிளாசம் வளர்ந்தாதான் செல் வளர்ந்ததா சொல்லுவோம். அப்போ புரோட்டோபிளாசம்னா பிளாஸ்மா மெம்பரேனும், அதான் பிளாஸ்மா மெம்பரேனு, அதுக்கப்புறம் சைட்டோபிளாசம், நியூக்ளியஸ், இந்த ஸ்ட்ரக்சரை தான் நீங்க என்ன சொல்றீங்க, புரோட்டோபிளாசம் சொல்றீங்க. அப்போ புரோட்டோபிளாசம் growth ஆகும்போது நீ ஒன்று ஞாபகம் வச்சுக்கோ, செல் மெம்பரேன் ரொம்ப டைட்டா இருக்குன்னு வச்சுக்கோ, செல் வால் மாதிரி ரொம்ப அப்படியே இருக்குன்னு வச்சுக்கோ, செல் growth ஆகுமா, ஆகாது. அப்போ பிளாஸ்மா மெம்பரேன்ல இருக்கக்கூடிய லிப்பிடு ஒரு திரவம் மாதிரி இருக்கிறதுனால உங்களுக்கு என்ன ஆகுது, செல் growth நடக்கிறதுக்கு யூஸ் ஆகுது, செல் வளர்ச்சிக்கு. அதுக்கப்புறம் ஃபார்மேஷன் ஆஃப் இன்டர்செல்லுலார் ஜங்ஷன் அப்படின்னா, இன்டர்செல்லுலார்னா என்ன அர்த்தம், ரெண்டு செல்லுக்கு நடுவில் இருக்க ஒரு ஜங்ஷன்ஸ் உருவாகிறதுக்கும் எது யூஸ் ஆகுதுன்னா பிளாஸ்மா மெம்பரேன் யூஸ் ஆகுது. இந்த பக்கம் ஒரு செல், இந்த பக்கம் ஒரு செல், ரெண்டு செல்லுமே ஜங்ஷன்ஸ் உருவாகிறதுக்கும் பிளாஸ்மா மெம்பரேன் யூஸ் ஆகும். அண்ட் செக்ரேஷன், ஒரு சில பொருட்களை சுரத்தலுக்கு செக்ரேஷன். இப்போ வெசிக்கல், செக்ரட்டரி வெசிக்கல்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க, கோல்கே இப்போ படிச்சிருப்பீங்கல்ல, அது கேள்விப்பட்டிருக்கியா, என்ன கேள்விப்பட்டிருக்கீங்க, நியூக்ளியஸ்ல இருந்து புரோட்டீன், சொரசொரப்பான எண்டோபிளாஸ்ம் வழி ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், அதுக்கப்புறம் ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், கோல்கை பாடியோடைய சிஸ்பேஸ், கோல்கை பாடியோடைய டிரான்ஸ்பேஸ், செக்ரட்டரி வெசிக்கலா மாறி வெளியே போகும், அதுதான் செக்ரேஷன். அதுக்கும் எது தேவை, அது நம்ம பின்னாடி படிப்போம். எது தேவை, பிளாஸ்மா மெம்பரேன் தேவை, ரைட்டா. எண்டோசைட்டோசிஸ் அப்படின்னா, எண்டோனா உள்ள, செல்லுக்குள்ள ஏதாவது உள்ள அப்டேக் பண்றதுக்கும் பிளாஸ்மா மெம்பரேன் யூஸ் ஆகுது, அதான் உள்ள எடுத்துக்கிறது அப்படின்னு அர்த்தம், அதுக்கும் இந்த பிளாஸ்மா மெம்பரேன் யூஸ் ஆகும். அண்ட் செல் டிவிஷன், செல் டிவிஷன் போது ஃபார் எக்ஸாம்பிள் அனிமல் செல் படிக்கிறீங்க, அனிமல் செல்ல செல் டிவிஷன் நடக்குது, கேரியோகைனசிஸ் நடந்துக்குன்னு வச்சுக்கோ, உள்ள இருக்கக்கூடிய நியூக்ளியஸ்லாம் பகுப்பு அடைஞ்சிருச்சு, அதுக்கப்புறம் என்ன ஆகும், சைட்டோகைனசிஸ் நடக்கும், ரைட்டா. எப்படி நடக்கும், ஜஸ்ட் இந்த மாதிரி இருக்கு. இப்போ உங்களுக்கு வந்து இது வந்து டீலோஃபேஸ் அப்படின்னு சொல்றோம்ல, டீலோஃபேஸ்னா என்ன தெரியும், தெரியுமா, எல்லாம் படிச்சுட்டு வந்திருப்பீங்கல்லம்மா, உள்ள இருக்கக்கூடிய நியூக்ளியஸ்லாம் பிரிஞ்சிச்சு, சரியா. அப்ப வெளியில யார் இருப்பா, இது யார், இது அனிமல் செல்ல யார் தான் இருப்பா, பிளாஸ்மா மெம்பரேன். இங்க என்ன சொல்றாங்க, செல் டிவிஷனுக்கு யூஸ் ஆகுது. எப்படி யூஸ் ஆகுது அப்படின்னா, இங்க இருக்கக்கூடிய செல் மெம்பரேன் ஆர் பிளாஸ்மா மெம்பரேன் கொஞ்சம் கொஞ்சமா என்ன ஆகும், உள்நோக்கி வளர ஆரம்பிக்கும், கொஞ்சம் கொஞ்சமா ஆரம்பிக்கும், இப்படி வளர்ந்து ஆரம்பிச்சுதான் ரெண்டா பிரியும், அதான் செல் டிவிஷன். செல் டிவிஷனுக்கு எது யூஸ் ஆகுது, பிளாஸ்மா மெம்பரேன் யூஸ் ஆகுது. இது பேர் என்ன சொல்லுவாங்கன்னா செல் ஃபர்ரோன்னு சொல்லுவாங்க, செல் ஃபர்ரோ. அனிமல் செல்ல செல் ஃபர்ரோ, பிளான்ட் செல்ல செல் பிளேட், ஓகேவா, ரைட். அப்ப செல் டிவிஷனுக்கு எது தேவை, பிளாஸ்மா மெம்பரேன் யூஸ் ஆகுது. புரிஞ்சிச்சா, எஸ், ஒவ்வொன்றுத்துக்கும் என்ன அர்த்தம் புரிஞ்சிக்கும். Next, one of the most important functions of the plasma membrane is the transport of the molecules across it. முக்கியமான வேலை பிளாஸ்மா மெம்பரேனுக்கு என்னன்னா, ஒரு மூலக்கூறை இந்த பக்கத்துல இருந்து இந்த பக்கத்துக்கு கடத்துவது அல்லது டிரான்ஸ்போர்ட் பண்றது தான் யாரோட வேலை, பிளாஸ்மா மெம்பரேனோட வேலை. The membrane is selectively formable to some molecules present on either side of it. அப்ப என்ன சொல்றாங்க, இந்த பிளாஸ்மா மெம்பரேன் எப்படி செயல்படுகிறது அப்படின்னா, செலக்டிவ்லி ஃபார்மேபிள், தேர்வு செய்யப்பட்ட ஒரு கடத்தும் திசுவாக அது செயல்பட்டு இந்த பக்கத்திலிருந்து மாலிக்குள்ள உள்ள வர வைக்கிறதுக்கும் அல்லது உள்ள இருந்து மாலிக்குள்ள வெளியே அனுப்புறதுக்கும் அது ரெண்டு பக்கமும் ஒரு டிரான்ஸ்போர்ட் மால செயல்படுகிறது அப்படின்றாங்க. many molecules can move briefly across the membrane without any requirement of energy. இது தெரியும் நினைக்கிறேன். இதுதான் செல் மெம்பரேன். இந்த செல் மெம்பரேன்ல நிறைய மாலிக்குள் இந்த பக்கத்துல இருந்து, இதான் மாலிக்குள், இந்த பக்கத்துல இருந்து இந்த பக்கம் வர்றதுக்கு என்ன தேவைப்படாது, எனர்ஜி தேவைப்படாது. எனர்ஜி இந்த ஃபார்ம் ஆஃப் ஏடிபி, ஆற்றல் தேவைப்படாது அப்படின்றாங்க, சரிங்களா. வித்தவுட் எனி ரெக்வயர்மெண்ட் ஆஃப் எனர்ஜி, அண்ட் திஸ் இஸ் கால்ட் பாசிவ் டிரான்ஸ்போர்ட். பாசிவ்னா செயலற்ற கடத்தல் அப்படின்னு சொல்றோம், சரிங்களா. இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ சமதளமா இருக்குது டேபிள், ஒன்று என்ன சொல்றது, இப்படி இருக்கு, ஃப்ளாட்டா இருக்கு, சரிங்களா. நீங்க தண்ணி அங்கே ஊத்துறீங்க ஒரு வாட்டர் பாட்டிலில்,
ஒரு கிளாஸ்ல தண்ணி ஊத்துறீங்க, அது என்ன ஆகுது? தண்ணி ஊத்துனா என்ன ஆகும்? டேபிள் நனைஞ்சு போயிடும். சொல்லலாம். ஸ்ப்ரெட் ஆகுமா? ஆகும். அதுக்கு ஏதாவது எனர்ஜி தேவையா? இல்லை நீங்க ஏதாவது ஊதணுமா? தேவை கிடையாது. அதுதான் பேசிவ் டிரான்ஸ்போர்ட். அதுக்கு எந்த விதமான ஆற்றலும் தேவைப்படாது. ரைட்டா? அது ஈக்குவலா இருக்குது, போறதுக்கு எதுவும் தேவையில்லை. இட் மீன்ஸ் ஒரு மாலிகுல் இந்த பக்கம் வரணும். லிப்பிட்ல கரையக்கூடிய மாலிகுல் இங்க இருக்குன்னு வச்சுக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் லிப்பிட்ல கரையக்கூடிய மாலிகுல் இங்க இருக்கு. அது இங்க இருந்து இங்க வர்றதுக்கு எந்த ஒரு எனர்ஜியும் தேவைப்படாது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோ. அப்ப எந்த ஒரு எனர்ஜியும் தேவைப்படாம ஒரு மாலிகுல் ஒரு பக்கத்துல இருந்து இன்னொரு பக்கத்துக்கு போகுதுன்னா அந்த டிரான்ஸ்போர்ட் பேசிவ், செயலற்றது, எனர்ஜி இல்லாதது, எனர்ஜி தேவைப்படாதது. ஞாபகம் வச்சுக்கோ. ஓகே. Neutral solutes may move across the membrane by the process of simple diffusion along the concentration gradient. அப்படின்னா என்ன? சிம்பிள் மாலிகூல்ஸ் ஆர் நியூட்ரல் solutes. நியூட்ரல் நடுநிலை தன்மை கொண்ட, சொல்யூட்னா கரை பொருள். சரியா? கரை பொருள். சால்வன்ட்னா கரைப்பான். ஞாபகம் வச்சுக்கோ. அப்ப நியூட்ரல் சொல்யூட் வந்து அது என்ன ஆகுமா? மே மூவ் அக்ராஸ் த மெம்பரேன் பை த ப்ராசஸ் ஆஃப் சிம்பிள் டிஃப்யூஷன், எளிய பரவல். அப்படின்னா என்ன? ஜென்ரலா ஹையர் கான்சன்ட்ரேஷன் டு லோயர் கான்சன்ட்ரேஷன் கண்டிப்பா போகும். சரிங்களா? இப்போ ஒண்ணுல ஒரு வாட்டர் பாட்டில் பெரிய 20 லிட்டர் கேன்ல தண்ணி இருக்கு. 20 லிட்டர் கேன்ல தண்ணி இருக்குது. நீங்க என்ன பண்றீங்க? அதுல ஒரு ஹோல்ஸ் போட்டேன். என்ன நடக்கும்? தண்ணி கரெக்டா இப்ப நீ போடுற ஹோல்ஸ் இப்படி இருக்குது. வாட்டர் பாட்டில் சும்மா இப்படிதான் இருக்குன்னு வச்சுக்கோ. நீ போடுற இங்க ஹோல்ஸ் போடுற, சரியா? தண்ணி ஃபுல்லா இருந்தது, ஃபுல்லா தண்ணி இருக்கு. எவ்வளவு தண்ணி வெளியே போகும்? இது வரைக்கும் தான் போகும். புரியுதா? இது வரைக்கும் தான் போகும். இந்த மாதிரி நடந்தா அதுக்கு பேரு சிம்பிள் டிஃப்யூஷன், எளிய பரவல் அப்படின்னு சொல்லலாம். அல்லது ஜஸ்ட் ஒரு பிளாட்டான, இது சொன்னது எக்ஸாம்பிள் தான். தண்ணி ஊத்துனீங்கன்னா அது என்ன ஆகும்? அப்படியே போகும். அதுக்கு ஒன்றும் ஒரு எந்த விதமான எனர்ஜியும் தேவையில்லை. அல்லது ஹையர் கான்சன்ட்ரேஷன் டு லோயர் கான்சன்ட்ரேஷன். இது எப்படி சொல்லலாம்? ஒரு பெரிய டேங்க் இருக்குது, மேலே டேங்க் இருக்குது, மேலே வச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோ. வீட்டில் டேங்க் வச்சிருக்காங்க. நம்ம கீழே குளிக்கிறோம், டேப்பை திறக்கிறோம், தண்ணி வருதா? வருதா? ஏன் கீழே தண்ணி வருது? பழுப்பு திறந்தா தண்ணி வருது. அதான் எங்க அதிகமாகுது? மேல கான்சன்ட்ரேஷன் அதிகம். மேல வாட்டரோடைய செறிவு மேல கான்சன்ட்ரேஷன் அதிகமா இருக்குது, கீழே கம்மியா இருக்குது. ஆட்டோமேட்டிக்கா திறந்தா கீழே தான் வரும். சரி, அதுக்கு ஏதாவது எனர்ஜி வேணுமா? மேல இருந்து தண்ணி கீழே வரணும்னா மோட்டர் போட்டாதான் தண்ணி கீழே வருமா? தண்ணி ஏத்துறதுக்கு தான் நீங்க மோட்டர் போடணும். சரிங்களா? அப்ப மேல இருந்து கீழே வர்றதுக்கு உங்களுக்கு எந்த விதமான எனர்ஜியும் தேவைப்படாது. அப்ப சிம்பிள் டிஃப்யூஷன் அப்படின்னா ஒரு இடத்துல கான்சன்ட்ரேஷன் அதிகமா இருக்குது அண்ட் இந்த இடத்துல கான்சன்ட்ரேஷன் கம்மியா இருக்குது. அப்ப இங்க இருந்து வாட்டர் என்ன ஆகும்? இதுக்கு மூவ் ஆகும். எப்போ வரைக்கும் அப்படின்னா சமநிலை ஏற்படும் வரை. இது ஞாபகம் வச்சுக்கோ. சரிங்களா? இப்ப இப்படி இருக்கு, சரியா? இதுதான் இங்க ஒரு மெம்பரேன் வச்சுக்கிறீங்க, செலக்டிவ்லி பெர்மியபிள் மெம்பரேன் கூட வச்சுக்கோ. சிம்பிள் டிஃப்யூஷன் தான் என்னன்னு சொல்றேன். இது வந்து வாட்டர் மாலிகூல், அதாவது சால்வெண்ட், சரியா? அண்ட் இதுல இது யாரு? சொல்யூட். இது வந்து யாரு? சொல்யூட். சரிங்களா? ரைட். இது செலக்டிவ்லி பெர்மியபிள் மெம்பரேன் தான். இப்ப உங்களுக்கு வாட்டர் இதுல இருந்து இந்த பக்கம் வருமா? வருமா வராதா? எப்படி வரும்? இங்க கான்சன்ட்ரேஷன் அதிகமா இருக்குது, இங்க கம்மியா இருக்கு. அப்ப என்ன ஆகும்? கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி இங்க ஃபில் ஆக ஆரம்பிக்கும். எவ்வளவு தூரம் வரும்? தட்ஸ் ஆல். ஏன்னா இங்கேயும் குறைஞ்சிரும், இங்கேயும் குறைஞ்சிரும். புரிஞ்சுதா? இப்படிதான் நடக்கும். இதுக்கு பேர் தான், ஏன்னா இதுக்கு பேரு நீங்க இந்த இடத்துல மெம்பரேன் கூட வச்சுக்காம கூட விடு, அது பிரச்சனையே கிடையாது. இங்க இருந்து ஒரு ஏதாவது பேரியர் வச்சா கூட, இங்க இருந்து பேரியர்னா தண்ணியை கடத்துற மாதிரியான பேரியரா இருக்கணும். சரிங்களா? அதுக்கு பேரு சிம்பிள் டிஃப்யூஷன் அப்படின்னு சொல்லிக்கலாம். சரிங்களா? ரைட். எளிய பரவல் அப்படின்னா அதான் அர்த்தம். நெக்ஸ்ட் பாரு. நியூட்ரல் solids may move across the membrane by process simple diffusion along the concentration gradient. இப்படின்னா என்ன? செறிவு சாய்வு அப்படின்னா என்ன அர்த்தம்?
இப்போ இப்படி போடுறோம். இப்போ இங்க இந்த இடத்துல எங்க கான்சன்ட்ரேஷன் கிராடியன்ட் அதிகமா இருக்கும்? ஏன் இந்த இந்த இதுல எங்க கான்சன்ட்ரேஷன் கிராடியன்ட் இருக்கு? இதுதான் கான்சன்ட்ரேஷன் கிராடியன்ட். அப்ப என்ன சொல்றாங்க? வாட்டர் மேல இருந்து கீழே வரும். இதுக்கு பேரு சிம்பிள் டிஃப்யூஷன். சரியா? அதனாலதான் ஒவ்வொரு கிராமத்திலையும் டேங்க்னு ஒன்று கட்டி வைப்பாங்க. வைக்கிறாங்களா? தண்ணி டேங்க் இருக்குதா? பெரிய டேங்க். அது பாரு, உங்க வீட்டுக்கு ஹைட்டுக்கு மேபி இருக்கிறதுலே உயரமா தான் வைப்பாங்க. ஏன்னா அங்க கான்சன்ட்ரேஷன் கிராடியன்ட் இருக்கும். அப்பதான் உங்க வீட்டு கிராமங்கள்ல கீழே தண்ணி வரைக்கும் வரும். இதுதான் வித்தியாசம். சரிங்களா? ரைட். ஃப்ரம் ஹையர் கான்சன்ட்ரேஷன் டு தி லோயர், இங்கிருந்து வர்றது. ரைட். அகைன்ஸ்ட் கான்சன்ட்ரேஷன் கிராடியன்ட் அப்படின்னு என்னன்னு சொல்லுங்க. அகைன்ஸ்ட் கான்சன்ட்ரேஷன் கிராடியன்ட் அதாவது செறிவு சாய்வுக்கு எதிராக அப்படின்னா என்ன அர்த்தம் சொல்லுப்பா? ஒரு மாலிகுல் இங்கிருந்து இப்படி போனா அது வந்து அகைன்ஸ்ட் கான்சன்ட்ரேஷன் கிராடியன்ட். இதுக்கு என்ன வேணும்? இதுக்கு சத்தியமா எனர்ஜி வேணும். எனர்ஜி இல்லைன்னா அவரால் மேல போக முடியுமா? முடியாது. ஆனா இப்படி வந்தா எனர்ஜி தேவைப்படாது. அவ்வளவுதான் சிம்பிள். சரிங்களா? வாட்டர் மே ஆல்சோ மூவ் அக்ராஸ் திஸ் மெம்பரேன் ஃப்ரம் ஹையர் டு லோயர் கான்சன்ட்ரேஷன். தண்ணி ஒரு மெம்பரேன் வழியா ஹையர் கான்சன்ட்ரேஷன் இருந்து லோயர் கான்சன்ட்ரேஷன் போகும். சரிங்களா? ரைட். மூவ்மெண்ட் ஆஃப் வாட்டர் பை டிஃப்யூஷன் இஸ் கால்ட் ஆஸ்மோசிஸ். டிஃப்யூஷன் மூலமா வாட்டர் மாலிகுல் பரவல் மூலமா நகர்ந்தா அதுக்கு பேர் என்ன சொல்றாங்க? ஆஸ்மாசிஸ். தமிழ்ல சவ்வூடு பரவல். இட் மீன்ஸ் ஆஸ்மாசிஸ்ல உங்களுக்கு கண்டிப்பா செலக்டிவ்லி ஃபார்மேபிள் மெம்பரேன் வரும். சரியா? அந்த சவ்வு வழியா கடத்தப்பட்டா அதுக்கு பேரு ஆஸ்மாசிஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோ. As the polar molecules cannot pass through the non-polar lipid bilayer. கரெக்ட் தானே? வாட்டர்ன்றது போலார் மாலிகுல். கரெக்டா? போலார், நான் போலார் கேள்விப்பட்டிருக்கிறியா? போலார் சால்வெண்ட், நான் போலார் சால்வெண்ட், மிட் போலார். எதுலாம் எந்த சால்வெண்ட் தண்ணியில கம்ப்ளீட்டா டிசால்வ் ஆகுதோ அதெல்லாம் என்னது? போலார் சால்வெண்ட். சரியா? ஃபார் எக்ஸாம்பிள் எத்தில் ஆல்கஹால், எத்தனால் கேள்விப்பட்டிருக்கிறியா? என்னது அது? ஆல்கஹால், சாராயம். சாராயத்தை தண்ணியில கலந்தா இதெல்லாம் என்னத்துக்கு சார்? கலக்கும். தெரியாது தண்ணி எது ஆல்கஹால் எதுன்னு உங்களால கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா அது ஒரு போலார் சால்வெண்ட். இதுவே தண்ணி எடுத்துக்கிட்டு நெல்லெண்ணெயை கொஞ்சம் ஊத்து தண்ணியில, என்ன ஆகும்? தனித்தனியா இருக்கும். அது நான் போலார். ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன். சரிங்களா? அப்ப வாட்டர்ன்றது ஒரு போலார் மாலிகுல். தண்ணியை நீங்க எது கூட வேணாலும் கலையான், அது கலந்துரும். ஆனா மத்த சொல்லிட்டு தான் கலக்காதே தவிர அது எல்லாத்துலயுமே டிசால்வ் ஆகும். அதை தான் இங்க சொல்றாங்க. as the polar molecules cannot pass through the non-polar lipid bilayer. கரெக்டா? அப்ப லிபிட் பைலேயர்ன்றது நம்ம என்ன சொன்னோம்? இது போலாரு, இது நான் போலாரு. அதே மாதிரி இங்கேயும் நான் போலார் இருக்கா? அப்ப வாட்டர் இதுக்குள்ள மூவ் ஆகி இந்த பக்கம் வர முடியுமா? முடியாது. அதான் அர்த்தம். They require a carrier protein of the membrane to facilitate the transport across the membrane. சார், அப்ப இந்த வாட்டர் மாலிகுல் இந்த பக்கம் வரணும்னா அதுக்கு என்ன தேவை? கேரியர் புரோட்டீன், கடத்து புரதம் தேவை. இது வழியா, அதான் இது சேனல் புரோட்டீன் சொல்லுவாங்க. இது வழியா மட்டும்தான் எது மூவ் ஆக முடியும்? வாட்டர் மாலிகுல் மூவ் ஆக முடியும். எது வழியா உள்ள வர முடியாது? லிபிட் பைலேயர் வழியா உள்ள வர முடியாது. புரிஞ்சுச்சா? A few ions or molecules are transported across the membrane against their concentration gradient. இந்த அர்த்தம் ஞாபகம் வச்சுக்கோ. against concentration gradient அப்படின்னா என்ன அர்த்தம்? இங்க போட்டனே, கீழிருந்து மேல் நோக்கி எதுலாம் கடத்தப்படும் அப்படின்னா அயன்ஸ். என்னது? அயன்ஸ் அல்லது மாலிகுல். against concentration gradient-னாவே உங்களுக்கு என்ன தேவை? from lower to higher concentration, கீழிருந்து மேல் நோக்கி கடத்துற மாதிரி கண்டிப்பா என்ன தேவை? எனர்ஜி தேவை. கண்டிப்பா எனர்ஜி தேவை. A transport is an energy dependent process in which ATP is utilized and is called active transport. அப்ப கான்சன்ட்ரேஷன் கிராடியன்ட்க்கு அகைன்ஸ்டா, எதிரா ஒரு மாலிகுல் நகரணும், மூவ் ஆகணும்னா என்ன தேவை? எனர்ஜி தேவை. இந்த ஃபார்ம் ஆஃப் ATP. அப்படி நடந்தா அதுக்கு பேரு ஆக்டிவ். செயலுள்ள கடத்தலா? செயல்மிகு கடத்தல் அப்படின்னு சொல்றோம். எக்ஸாம்பிள் சோடியம் அண்ட் பொட்டாசியம் பம்ப். இந்த பம்புன்றது என்னது? பம்புனா ஒரு மோட்டர், அவ்வளவுதான். மோட்டர் ஏன் போடுற? அகைன்ஸ்ட் கான்சன்ட்ரேஷன் கிராடியன்ட்டுக்கு தான் நீ மோட்டரை யூஸ் பண்ணணும். ஏன்னா நீங்க
கரண்ட் பவர் கொடுத்தாதான் அது என்ன பண்ணும், மோட்டர் வேலை செஞ்சு தண்ணியை மேலே ஏற்றும். அப்போ சோடியம் பொட்டாசியம் பம்ப்னாவே அகைன்ஸ்ட் கான்சன்ட்ரேஷன் கிராடியன்ட்டுக்கு எதிராக தான் நடக்கும். அகைன்ஸ்ட் கான்சன்ட்ரேஷன் கிராடியன்ட் எனிமே, இதுக்கு பேர் ஆக்டிவ் டிரான்ஸ்ஃபர். புரியுதா? எஸ், ஒரு வாட்டி பாரு, அதை பாரு. பிளாஸ்மா மெம்பரேன் கம்ப்ளீட்டாக பாரு. ஏதாவது டவுட் இருந்தால் கேளு.